உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு பேட்டனை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. போற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே அந்த பேட்டனை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த பேட்டன் என்ன அப்படின்னா, ரெண்டு கட்சிகளுக்கு இடையில மட்டும் தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. சோ இந்த அரசியல் பேட்டன் இருக்கு இல்லையா, இந்த அரசியல் பேட்டனை அதை எப்படியாச்சும் மக்களுடைய மனசுல நிறுவுவதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். எல்லா பொதுக்கூட்டங்களையுமே இதை சொல்லாம இருந்தது கிடையவே கிடையாது. ஆனா திமுக என்ன பண்ணாங்க, எங்கள் தாவேக்கா ஒரு ஆளே கிடையவே கிடையாது, எங்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் எதிரி, எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் கருத்து சொல்லவில்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை போய் வம்புழுத்து வாயா என்னை பத்தி கருத்து சொல்றியா அப்படின்னு சொல்ல வச்சு இவங்க பதிலுக்கு பேசி அதை ஒரு அரசியல் பேட்டர்ன் மாதிரி உருவாக்குனாங்க. அதாவது டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி உருவாக்குவதற்காக அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி சக்சஸ் ஆச்சா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயவுடைய அந்த அரசியல் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, டிஎம்கே விசஸ் டிவிகே, இந்த அரசியல் பேட்டர்ன் தற்பொழுது சக்சஸ் ஆயிருக்கின்றது. ஏன்னா இன்றைய தினத்துல ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்குங்க. சோ இந்த கருத்து கணிப்பை பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் நிறுவ நினைத்த அந்த அரசியல் பேட்டர்ன் தற்பொழுது சக்சஸ் ஆயிருக்கின்றது என்றுதான் பார்க்க முடிகின்றது. சோ இதை தழுவி நம்ம ஒரு தலைப்புல இன்னைக்கு பேச போறோம். அதாவது திமுகவை நெருங்கும் தமிழக வெற்றி கழகம், உண்மையாகி போன திருமாவின் கணிப்பு, அதிரடியாக மாறும் அரசியல் களம். சோ இந்த ஒரு தலைப்பின் அடிப்படையில தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். சோ வெளியான கருத்து கணிப்பு என்ன, திருமாவுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும் அப்படின்றத உங்களுடைய பார்வையின் அடிப்படையில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, லோக் போல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்றைய தினத்துல ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த கருத்து கணிப்பு தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சோ இவங்களுடைய கருத்து கணிப்பு மூலமாக நாம அறிந்து கொள்கின்ற செய்தி என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நிறுவ நினைத்த அந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா, டிஎம்கே விசஸ் டிவிகே, அதுல அவர் சக்சஸ் பண்ணியிருக்காரு என்றுதான் பார்க்க முடிகின்றது. சரி, லோக் போல் நிறுவனம் என்ன கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்கன்றத சொல்லிடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 181 தொகுதியிலிருந்து 189 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுகவுடைய கூட்டணி 38 தொகுதியிலிருந்து 42 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம் 8 தொகுதியிலிருந்து 10 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல வென்றால் பயிற்சி தோற்றால் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போவது கிடையாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. சோ ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே எத்தனை சதவீதங்கள் வாக்குகள் பெறக்கூடும் அப்படின்றத கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல திமுகவுடைய கூட்டணி 40% வாக்குகள் பெறக்கூடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 40% என்பது போன 2021 தேர்தலை விட கம்மி. 2021 தேர்தலை விட கம்மி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதங்கள் குறைந்திருக்கின்றது என்றுதான் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, அதிமுகவுடைய கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 29%. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 23.9%. ஆரம்ப காலகட்டத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் என்னப்பா ஒரு 2% வாங்குவாங்களா என்று பேசினார்கள். அடுத்து சில காலங்கள் போக போக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லப்பா அவருக்கு ஒரு 8% வாங்கக்கூடும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாங்க. அடுத்து சில காலங்கள் போக போக ஒரு 15% வாங்குவாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த லோக் போல் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில விஜய் அவர்களுக்கு 29.9% வாக்குகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெடிக்ஷன் உண்மையாகி கொண்டிருக்கின்றதோ என்று தோணுகின்றது. மக்களே நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தமிழக வெற்றி கழகம் 23.9%. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எத்தனை சதவீதம்? 40.1%. தமிழக வெற்றி கழகத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் மிக அதிகமாக வாக்கு சதவீதம் வாங்கி இருக்கின்றார்கள். ஆனா இங்க தமிழக வெற்றி கழகம் சோலோவா 23.9% வச்சிருக்கிறாங்க. சோலோவா எப்படி?
தனியாக போட்டி போட போறாங்க. தனியாக போட்டி போட்டாங்க அப்படின்னா 23.9% வாக்குகள் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோட இணைந்துதான் 40.1% வாக்குகள் வச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் இன்றி இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாது என்ற நிலையை மறுபடியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் லோக்போல் நிறுவனம். நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று சோழவா வாக்கு சதவீதங்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக விஜய் அவர்களை விட அது கம்மியா தான் போகும். இதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மைய புள்ளியின் அடிப்படையில 23.9% வாக்குகள் வாங்குறாங்க. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுய வாக்குகள் சொல்லி நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல சாதி சங்கங்களை தன்னுடைய கட்சியில கூட்டணியா சேர்த்திருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப எதற்காக சாதி சங்கங்களை சேர்த்திருக்காங்க அப்படின்னா, அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் அந்தந்த சாதி தலைவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் அந்தந்த தலைவர்கள் வாக்குகள் செலுத்தினார்கள் என்றால் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன வாக்கு இருக்குது? என்ன வாக்கு இருக்குது? என்னுடைய வாக்குகள் இதுதான்ப்பா, என்னுடைய கோர் ஓட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எதனை மையப்படுத்தி சொல்ல முடியும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க விசிகாவை எடுத்துங்க. விசிகால இருக்கிற வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள் அனைத்துமே அண்ணன் திருமாவர்கள் கூட எமோஷனல் பாண்டிங்ல இருக்கக்கூடிய வாக்குகள். விசிகால இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் வரல, விசிகா மட்டும்தான் வராங்க. அதனால நான் விசிகால இருக்கிறேன். இதான் ஃபேக்ட். கரெக்டுங்களா? அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எனக்காக வருகின்ற தலைவர் அது அண்ணன் திருமாவர்கள், அப்ப நான் அவருக்கு தான் வாக்களிப்பேன் என்று எமோஷனல் பாண்டிங்ல தான் விசிகால இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே விசிகா வாக்களிக்கிறாங்க. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துறீங்களா, அதே மாதிரிதான் உழைப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இங்க கம்யூனிஸ்ட் கட்சி வராங்க, ஆனா நான் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுவேன். சோ இங்க விசிகாவுக்கும் இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே ஒரு கோர் ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய மக்களுடைய வாக்குகள் இருக்கின்றது. ஆனா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த வாக்குகள் என்னுடைய வாக்குகள் என்று கூறுவீர்கள்? தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் வந்ததற்கு பின்பாக இங்க சொல்றாங்க தெரியுமா, திமுகவுடைய பரம்பரை வாக்குகள், அந்த பரம்பரை வாக்குகள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 வாக்குகள் யாரு? திமுகவுடைய குடும்ப வாக்குகள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலுமே 2 வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு 23.9%. சோ கூட்டணி கட்சிகள் இன்றி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியுமா? தன்னுடைய வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. அப்ப திமுகவை ஆட்சியில் அமர்த்துகின்ற கட்சி எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதர பின்ன இடதுசாரி சிந்தனையாளர்கள். சோ இது எதற்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் சொன்னார் தெரியுமா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பேசுறப்ப சொன்னாரு, அதாவது 2026 தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாற உள்ளதுன்னு சொன்னார் தெரியுமா. அந்த மாற்றம் என்பது இதுதான். திமுகவுடைய வாக்கு சதவீதம் இவ்வளவு அப்படின்றது நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது, அவங்க இதுவரைக்கும் ப்ரூஃப் பண்ணல. கரெக்டுங்களா? அப்ப திமுகவுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி? அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள். சோ தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் மாறலாம். ஏன்னா கூட்டணிகள் என்பது தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி மட்டும் கிடையாது, தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுக்கு பின்பாக கூட கூட்டணிகள் எந்த வடிவத்துல வேணுமானாலும் அமையலாம், எந்த வடிவத்துல வேணா அமையலாம். சோ அதனாலதான் சொல்றேன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை இங்க இருக்கிற விஜய் அவர்கள் நெருங்கி விட்டார். அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் திருமாவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாற உள்ளது என்று சொன்ன ஒரு விடயம் இந்த லோக்போலுடைய ஒரு கருத்து கணிப்பின் மூலமாக நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண முடிகின்றது. சோ தேர்தலுக்கு பின்பாக என்ன வேணா நடக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்றால் அது பாமக, பாஜக. சோ இந்த 2 கட்சிகள் கூட தான் கூட்டணி என்பது கிடையாது அப்படின்றத அண்ணன் திருமாவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். அரசியல் சூழல் கருதி அந்தந்த நேரங்கள்ல எழும்புகின்ற விவாதங்களுக்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளையுமே அண்ணன் திருமாவர்கள் விமர்சனம் செய்திருப்பார். ஆனா கூட்டணியே கிடையாது என்று சொன்னது 2 கட்சிகள் கூட மட்டும்தான், ஒன்னு பாமக, இன்னொன்னு பாஜக. சோ அப்படி இருக்க பட்சத்துல கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் அப்படின்றது கிடையாது, தேர்தலுக்கு பின்னாடி கூட கூட்டணி அமையலாம். 2வது கூடுதல் ஒரு தகவல் சொல்றேன். இன்னைக்கு நான் திருமாவர்கள் ஹிந்து பத்திரிகை கொடுத்த ஒரு பேட்டியில ஒரு தெளிவா சொல்றாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, 2026 தேர்தலுக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற நபர்களை நம்ம பாஜக தூக்குவதற்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு.
ஸோ தேர்தலுக்கு பின்பாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் இன்னும் வெளிப்படையாக கூட சொல்றேங்க, தேர்தலுக்கு பின்பாக ஒருவேளை திமுக பாஜகவுடைய ஆதரவை கோரினாலும் கோருவாங்க. ஏன்னா திமுக அப்பேற்பட்ட ஒரு கட்சி தான். ஏன்னா அவங்க விசிக அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க, இடதுசாரிகள் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது, பாமக பாஜக கூட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி விசிகாவும் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் அழுத்தம் திருத்தம் சொல்லுவாங்க. ஆனா திமுக அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கு வேணாலும் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வார்கள். சோ என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்னாடி தான் என்பது கிடையாது, தேர்தலுக்கு பின்னாடி கூட ஏற்படலாம். ஸோ நான் திருமாவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, 2026 தேர்தலுக்கு பின்பாக என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னா தெரியுமா? ஸோ இதை நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடிகின்றது. ஸோ நான் எனக்கு டைட்டில் வச்சு தெரியுமா, திமுகவை நெருங்கும் தாவேகா. ஸோ வாக்கு சதவீதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது திமுகவை ஆல்ரெடி நெருங்கி விட்டார் யாரு? தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் 40%. இங்க விஜய் வந்து சோலோவாவே 23.9%. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை எடுத்து விட்டோம் என்றால் திமுக விஜய் அவர்களுக்கு நிகராகத்தான் வாக்குகள் வாங்குவாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ நான் திருமாவர்கள் சொன்ன மாதிரி தேர்தலுடைய அரசியல் களம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கின்றது. இது எப்படி வேணாலும் எதிர்காலத்தில் அமையலாம் என்பதனை கூறிக்கொண்டு தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் மாறலாம் என்பதனை கூறிக்கொண்டு எல்லாவற்றிற்கும் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கின்றேன் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.